ஹாய் ட்ரேடர்ஸ், வெல்கம் பேக் டு பில்லியனர் பாத். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இன்ட்ராடே ட்ரேடிங்காக ஒரு 3 ஸ்டாக் வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்று நம்ம அனலைஸ் பண்ண ஸ்டாக் 3 ஸ்டாக்ல இருந்து ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்துடலாம். ஸோ நேற்று வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாக்காக வந்து ஐசிஐசிஐ ப்ரூலி பார்த்துடணும். ஸோ அதோட ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாம். ஸோ நேற்று வந்து என்ன நம்ம அனலைஸ் பண்ணியிருந்தோம்னா, இந்த ஏரியாவில் வந்து பிரேக் அவுட் கொடுத்துருந்தது. இன்டியூஸ்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் என்ட்ரு ஆகலாம் அப்படின்னு பேசியிருந்தோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து மார்னிங் ஸ்டார்ட் ஆன உடனே 9:15 கேண்டில் வந்து இங்கே ஒரு இன்டியூஸ்மெண்ட் ஸ்வீப் லிக்விடிட்டி ஸ்வீப் அடிச்சிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 9:16 கேண்டில். ஸோ ஸ்வீப் அடிச்சுட்டு ஒரு 10 பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் கொடுத்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்னென்னா ஃபால் ஆகிடுச்சு. பட் நம்மளோட ஸ்ட்ரக்சர் வந்து இன்னுமே வந்து சேஞ்ச் ஆகலை. ஸோ இது கீழே அரௌண்ட் 744 கீழே க்ளோசர் கொடுக்குற பட்சத்தில் தான் வந்து நம்மளுக்கு டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இன்னும் 1 மினிட்லேயே பார்த்தோம்னா வந்து அப் ட்ரெண்டில் தான் இருக்குது, அதாவது இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் படி. ஸோ பார்க்கலாம், இங்கே கூட நாளைக்கு என்ட்ரு ஆகலாம் ஒரு லோயர் டைம் சிங்கிள் கேண்டில் கன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கப்புறம். ஸோ டார்கெட் நம்ம as usual நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அப்படின்னா 770 வரைக்கும் 71 வரைக்கும் நம்ம வந்து டார்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஐசிஐசிஐ வந்து மார்னிங் வந்து ஒரு நல்ல மூவ்மெண்ட் கொடுத்துச்சு. ஸோ அடுத்து என்ன ஸ்டாக் பார்த்தோம் அப்படின்னா டிக்ஸான் பார்த்துருந்தோம். ஸோ டிக்ஸான்னு பார்த்தோம்னா அது ஏரியாவில் அதே ஏரியாவிலே தான் நம்ம மார்க் பண்ண ஏரியாவிலே தான் இருக்குது. ஸோ இன்டியூஸ்மெண்ட் இங்கே எடுத்துகிட்டு திரும்ப மேலே போகலாம், இல்லை ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இந்த நம்மளோட எக்ஸ்ட்ரீம் பிஓஐ வந்துட்டு ஒரு லோயர் டைம் ஃப்ரேம் கன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு திரும்ப போகலாம். ஸோ இதே ஏரியாவிலே வந்து இன்றைக்கி மார்க்கெட் சைட்வேஸ்லேயே முடிஞ்சிருச்சு. ஸோ டிக்ஸான் இதுதான். ஸோ அடுத்த ஸ்டாக் என்னன்னு பார்த்துடலாம். அடுத்ததாக வந்து நம்ம யூபிஎல் வந்து பார்த்துருந்தோம். யூபிஎல் வந்து மார்னிங் வந்து இங்கே லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணிட்டு விழுகும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். அதே மாதிரியே வந்து மார்னிங் 9:15 வந்து ஒரு நல்ல ஸ்வீப் இங்கே வச்சுருந்தவங்களோட ஸ்டாப் லாஸ் எல்லாமே வந்து மொத்தமாக ஸ்வீப் அடிச்சுட்டு கீழே விழுந்துருச்சு. ஸோ இங்கேருந்து இங்கே டார்கெட் வந்து ஒன்று வந்து வச்சுருந்தோம். டார்கெட் ஒன்று வந்து எக்ஸாக்டாக வந்து நம்மளுக்கு வந்து ஹிட் ஆயிடுச்சு. ஸோ இன்கேஸ் இங்கே வந்து திரும்ப மார்னிங் இன்னைக்கு வந்து இங்கே ஒரு லிக்விட் ஸ்வீப் அடிச்சிருந்துச்சுன்னா, ஒரு கன்ஃபர்மேஷன் கேண்டில் கொடுத்துருந்துச்சுன்னா நம்ம தாராளமாக இங்கே ஒரு என்ட்ரி போகலாம். ஸோ டார்கெட் 2 வந்து இங்கே வரைக்குமே வச்சுக்கலாம், இங்கே வரைக்குமே வச்சுக்கலாம். பட் இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் வராமல் இல்லை இங்கே ஒரு பிரேக் அவுட் கொடுக்காம நம்ம எடுக்கக்கூடாது, என்ட்ரி எடுக்கக்கூடாது. ஸோ நம்ம என்ட்ரி வர வரைக்கும் வெயிட் தான் பண்ணணும். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம புதுசாக பார்த்துருக்க 3 ஸ்டாக் வந்து என்னென்னு பார்த்துடலாம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஸ்டாக் என்னென்னா ஸோ டாடா ஸ்டீல். ஸோ டாடா ஸ்டீலோட ஸ்ட்ரக்சர் வந்து மார்க் பண்ணிடலாம். ஸோ ஒரு இன்டியூஸ்மெண்ட் ஃபார்மாக இருக்குது. ஸோ 15 மினிட்ஸ் இன்டியூஸ்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் ஸ்ட்ரக்சர் வந்து பிரேக் டவுன் கொடுத்துருக்கு. ஸோ இது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னு மார்க் பண்ணிக்கலாம். ஸோ பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் 15 மினிட்ஸ் படி. ஸோ ஸ்ட்ரக்சர் பிரேக் அவுட் கொடுத்துருச்சுன்னா இதோட ப்ரீவியஸ் ஸ்விங் ஹை வந்து சோச். ஓகே, ஸோ இந்த ஏரியா வந்து நம்ம சோச்னு மார்க் பண்ணிக்கலாம் 15 மினிட்ஸில். ஓகே, ஸோ அகைன் ஸ்ட்ரக்சர் பிரேக் அவுட் கொடுத்ததுக்கப்புறம் இன்டியூஸ்மெண்ட் இங்கே எடுத்துருக்கு பாருங்கள், இங்கே இன்டியூஸ்மெண்ட் எடுத்திருக்கு. ஸோ இங்கே இன்டியூஸ்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் ஸ்ட்ரக்சர் வந்து திரும்ப கீழே பிரேக் டவுன் கொடுத்துருக்கு. ஸோ பிரேக் டவுன் கொடுத்தது அப்படின்னா ஸோ இதுக்கு ப்ரீவியஸ் ஹை வந்து என்னவாக இருக்கும், சோச்சாக இருக்கும். ஓகே, ஸோ சோச். ஸோ ப்ரீவியஸ் ஹை வந்து சோச் நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த ஏரியா வந்து கரண்ட்லி பிரேக் அவுட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம எங்கே என்ட்ரி போகலாம் அப்படின்னம்னா, ஃபர்ஸ்ட் இன்டியூஸ்மெண்ட் எங்கே ஃபார்ம் ஆயிருக்கு, இங்கே ஹை ஃபார்ம் ஆயிருக்குன்னா ஸோ அதுக்கு முன்னாடி இதை வந்து இன்டியூஸ்மெண்ட்டை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து டிஜிட்டல் பிஓஐ அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஏரியா இந்த கேண்டில் கிட்ட இங்கே மார்க் பண்ணிடலாம். ஓகே, இட்ஸ் அரவுண்ட் 149 to 149.9. ஓகே,
இங்கே வரைக்கும் எடுத்துக்கலாம் 150. ஸோ இந்த லாஸ்ட் ஒரு க்ரீன் கேண்டிலோட ஏரியாவை வந்து மார்க் பண்ணிக்கலாம். இதுதான் டிசைனல் பிஓய். ஸோ இங்கே இப்படி இருக்குது. அகைன் எக்ஸ்ட்ரீம் பிஓய் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம திரும்ப இங்கே இருக்குது. ஸோ ஈவன் இங்கேயுமே வந்து ஒரு இம்பேலன்ஸ் வந்து இருக்குது. ஸோ இங்கே கேப் அப் ஆனதுனால வந்து ஒரு இம்பேலன்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த ஏரியா வந்து டிசைனல் பிஓயினும் இதை வந்து ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே லோயர் டைம் ஃப்ரேமில் ஒரு கன்ஃபர்மேஷன் 1 மினிட்ல கிடைச்சிருந்துச்சுன்னா நம்ம தாராளமாக என்ட்ரு ஆகலாம். ஸோ இப்போ 1 மினிட் பார்த்துடலாம். ஸோ 1 மினிட்லன்னு பார்த்தோம்னா டவுன் ட்ரெண்டில் கண்டினியூவாகி வந்திருக்கு. லாஸ்ட்டாக இங்கே இன்டியூஸ்மெண்ட் இருக்கு. இங்கே ஓகே, இங்கே இன்டியூஸ்மெண்ட் இருக்கு. இன்டியூஸ்மெண்ட்டுக்கு கீழே வந்து ஸ்ட்ரக்சர் பிரேக் அவுட் ஆகலை. அப்போ மேலே இருந்து பார்த்துடலாம். ஓகே ஓகே, 1 மினிட் படி இங்கே இன்டியூஸ்மெண்ட் எடுத்திருக்கு. ஸோ இன்டியூஸ்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் ஸ்ட்ரக்சர் வந்து பிரேக் டவுன் கொடுத்துருக்கு. ஸோ மார்க் பண்ணிடலாம் பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர்னு. ஸோ ஸ்ட்ரக்சர் பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா இன்டியூஸ்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் அதோட ப்ரீவியஸ் ஸ்விங் ஹை, இந்த ஹையை வந்து சோச்சுன்னு மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஏரியாவெல்லாம் வந்து நம்ம வந்து மார்க் பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த ஸ்விங்லேருந்து இங்கே வரைக்கும் இன்டியூஸ்மெண்ட் எடுத்ததுலேருந்து இந்த பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர் ஆனதுக்குள்ளே இருக்கிற ஒரு ஹையை தான் வந்து சோச்சுன்னு மார்க் பண்ணணும். ஓகே, அகைன் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இன்டியூஸ்மெண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கு. ஸோ இந்த ஏரியாவை சர்ச் பண்ணிக்கலாம், மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, அகைன் எங்கேயுமே இன்டியூஸ்மெண்ட் எடுக்கலை. ஸோ இந்த ஏரியாவுக்கு மேலே க்ளோசர் கொடுத்துச்சுன்னா நம்ம அகைன் சிங்கிள் கேண்டில் கன்ஃபர்மேஷனுக்கு அப்புறம் வந்து நம்ம வந்து என்ட்ரு ஆகலாம். ஸோ இதை பிரேக் பண்ணி ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணி ஒரு இன்டியூஸ்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் வந்து நம்ம தாராளமாக வந்து என்ட்ரி போகலாம். இன்கேஸ் இது போகலை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ரீம் பிஓஐக்கு வந்துச்சுன்னா அங்கே வந்து கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கப்புறம் நம்ம என்ட்ரு ஆகிடலாம். ஓகே, ஸோ இங்கே இருக்கிற நம்மளோட எக்ஸ்ட்ரீம் பிஓஐயில் ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுன்னா தாராளமாக நம்ம என்ட்ரு ஆகலாம். ஸோ ஸ்ட்ரக்சர் வந்து இந்த மாதிரி ஃபார்ம் ஆகணும். இந்த ஏரியாவில் வச்சுக்கணும். இங்கே ஒரு இன்டியூஸ்மெண்ட்டும் ஃபார்ம் ஆகிருக்கணும். ஓகே, ஸோ இன்டியூஸ்மெண்ட். ஸோ ஒரு ஸ்ட்ரக்சர் பிரேக் அவுட் கொடுத்ததுக்கப்புறம் இன்டியூஸ்மெண்ட் எடுத்ததுன்னா இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கப்புறம் நம்ம தாராளமாக வந்து பை பண்ணலாம். ஸோ நம்மளோட டார்கெட் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னா டில் இங்கே 155 வரைக்கும் நம்ம வந்து டார்கெட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ அடுத்த ஸ்டாக் என்னன்னு பார்த்துடலாம். பிஎஃப்சி. ஓகே, ஸோ பிஎஃப்சின்னு பார்த்தோம்னா 5 மினிட்ஸில் பார்த்துடலாம். ஓகே, எப்படி போயிருக்கு அப்படின்னு பார்த்துலாம். ஸோ இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்திருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் ஸ்ட்ரக்சர் வந்து பிரேக் டவுன் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் ஸ்ட்ரக்சர் பிரேக் அவுட் ஆயிருக்கு. இது பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர்னும் இதோட ஸ்விங் ஹையை வந்து சோச்சுன்னு மார்க் பண்ணிக்கலாம். சோச். ஓகே, ஸோ அடுத்து இந்த சோச் எதுவுமே டச் பண்ணலை. நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அகைன் லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணிவிட்டு ஸ்ட்ரக்சர் பிரேக் டவுன் கொடுத்துருக்கு. ஸோ அகைன் ஸ்ட்ரக்சர் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் ப்ரீவியஸ் ஸ்விங்கோட ஹையை வந்து நம்ம சோச்சுன்னு மார்க் பண்ணிக்கலாம்.
ஓகே, ஸோ இங்கே இருக்கு சார்ஜ். அகைன் பார்த்தோம்னா ஸோ இங்கே ஒரு இன்டியூஸ்மெண்ட் இருக்கு பாருங்க. ஸோ இந்த இன்டியூஸ்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் ஸ்ட்ரக்சர் கீழே வந்து பிரேக் டவுன் கொடுத்துருக்கு. ஸோ இங்கே பிரேக் டவுன் கொடுத்துருச்சுன்னா அப்போ இதோட ப்ரீவியஸ் ஸ்விங் ஹையை வந்து நம்ம சோச்சுன்னு மார்க் பண்ணிக்கலாம். சோச். ஸோ ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் பாருங்க, பார்த்தோம்னா இந்த ஏரியா வந்து நம்ம இன்டியூஸ்மெண்ட் மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்மளோட எக்ஸ்ட்ரீம் பிஓஐ அண்ட் டிஜிட்டல் பிஓஐ போத் ஆர் சேம் ஒன்லி. ஸோ இங்கே ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஓகே, ஸோ நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னா மார்க்கெட் ஃபால் டவுன் ஆகி இங்கே லிக்விடிட்டி ஸ்வீப் எடுத்துட்டு மார்க்கெட் போகலாம் கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கப்புறம். இல்லைன்னா அகைன் எக்ஸ்ட்ரீம் பிஓஐயில் ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கப்புறம் தாராளமாக என்ட்ரி போகலாம். ஓகே, ஸோ நம்மளோட டார்கெட் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட சோச் இங்கே இந்த ஏரியா. ஸோ இட்ஸ் ஃப்ரம் 477 to 511. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டாக வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கிறது என்னன்னா வோல்டாஸ். ஸோ வோல்டாஸில் பார்க்கும்போது ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி வந்து செப்டம்பர் 13 வந்து ஒரு சரியான புல் கேண்டிலும் அது கண்டினியூஸாக வந்து 3 பியரிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இப்போ இதோட 15 மினிட்ஸ் படி பார்த்துடலாம். ஸோ ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷனல் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு கண்டினியூஸாக. ஸோ அதுக்கப்புறம் வந்து இன்டியூஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே தான் இருக்குது இந்த ஏரியாவில். ஸோ இந்த ஏரியாவில் இருக்குது. ஓகே, ஸோ இந்த ஏரியாவை எடுத்ததுக்கப்புறம் மார்க்கெட் வந்து இப்படி ஸ்வீப் பண்ணிவிட்டு ஒரு லோயர் டைம் ஃப்ரேமில் கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுன்னா தாராளமாக வந்து நம்ம என்ட்ரி போகலாம். ஸோ டார்கெட் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம்னா எங்கே வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னா இங்கே 1925 வரைக்கும் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ தட்ஸ் இட் ஃபார் த டே ட்ரேடர்ஸ். ஸோ இந்த மாதிரி டெய்லி இன்ட்ராடே ட்ரேடிங்கான ஸ்டாக்ஸ் டீடைல்ஸ் வந்து பெறுறதுக்கு நம்மளோட சேனலை வந்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.